அனைவருக்கும் வணக்கம். சுவையான சுண்டைக்காய் குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டேன். சீரகம், வெந்தயம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய், இடித்து வச்ச 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். நான் சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இப்போ தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நான் சுண்டைக்காய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இடிச்சிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கி வந்த பிறகு சுண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காயை சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும். காய் வெந்து வரணும். காய் நல்லா வெந்து வந்த பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த பச்சை வாடை போனங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடணும். குழம்பு நல்லா கொதித்து வரணும். குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க. சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது செய்கிறதுக்கும் ஈஸி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.